இந்த ஒரு படம் மட்டும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா தமிழ் சினிமாவோட காதல் இலக்கணமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு நாம எவ்வளவோ பிரம்மாண்டமான லவ் ஸ்டோரிஸ் பார்க்கறோம். ஆனா 60 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம வெறும் உணர்ச்சிகளால மட்டுமே ஒரு காவியத்தை படைச்சார் இயக்குனர் ஸ்ரீதர். அதுதான் நெஞ்சிலோர் ஆலயம். ஏன் இந்த 2026ல இத பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் காதல் காலத்துல தியாகம்னா என்ன, உண்மையான அன்புனா என்னன்னு சொல்லிக் கொடுக்க இந்த படம் ஒரு பாட புத்தகம் மாதிரி இருக்கு. இந்த படத்தோட ஆழமும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் இப்போ வரைக்கும் வேற எந்த படத்துலயும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். காதல்னா என்ன? வெறும் ஒரு ஈர்ப்பு மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணு இருக்கா? நம்ம முன்னோர்கள் காதலை 7 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல அகப்பே அப்படின்னு ஒரு வகை இருக்கு. அதாவது தன்னலமற்ற, கைமாறு கருதாத ஒரு உயர்ந்த அன்பு. இந்த படத்துல வர்ற முரளி சீதா காதல் இந்த வகையை சேர்ந்ததுதான். கல்யாண்குமார், தேவிகா இவங்க 2 பேரும் நடிச்ச அந்த கதாபாத்திரங்கள் இன்னைக்கும் நம்ம மனசுல அப்படியே நிக்குது. கதைப்படி காதலிச்சவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஆனா விதி அவங்கள மறுபடியும் ஒரு இடத்துல மோத விடுது. ஆனா எப்படி? காதலி இப்ப வேற ஒருத்தரோட மனைவி. அந்த கணவனுக்கு உயிரை காப்பாத்த வேண்டிய கட்டாயம். அந்த இடத்துல ஒரு டாக்டரா முரளி எடுக்கிற முடிவுதான் இந்த படத்தோட உயிர் நாடி. பொதுவான பின்னணி தகவல்னு பார்த்தோம்னா, இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இந்த படத்தை வெறும் 28 நாட்களுக்குள்ள எடுத்து முடிச்சார்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டுக்குள்ளேயே மொத்த படத்தையும் நகர்த்தியிருப்பார். இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட் கணக்குப்படி பார்த்தா இது ஒரு சின்ன படமா தெரியலாம். ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. 1962ல ஜனாதிபதி விருது வாங்கின இந்த படம் ஹிந்தில தில் ஏக் மந்திர் அப்படின்ற பேர்ல ரீமேக் ஆகி அங்கேயும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. பாடல்கள் பத்தி சொல்லவே வேணாம். MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் வரிகள்ல வந்த எங்கிருந்தாலும் வாழ்க பாட்டு இன்னைக்கும் தோல்வி அடைஞ்ச காதலர்களுக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரிதான். ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும். இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். தன் காதலி இன்னொருத்தரோட வாழ்ந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பெருந்தன்மை இருக்கே, அதுதான் இந்த படத்தோட மாஸ். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த காலத்துல இப்படி ஒரு காதலை பார்க்க முடியுமா? இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல ஒருத்தர் ஏமாத்துனா உடனே பழிவாங்கிற கதைகளை தான் நாம அதிகமா பார்க்கறோம். ஆனா அன்னிக்கே ஸ்ரீதர் அவர்கள் தியாகம்தான் காதலோட உச்சம்னு காட்டியிருக்கார். இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே காதல்ல தியாகம் முக்கியமா இல்ல உரிமை முக்கியமா? சரிப்போ, திரைப்பட வட்டார தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எடுக்கும்போது செட்ல இருந்தவங்க எல்லாருமே நிஜமாவே அழுதுட்டாங்களாம். டாக்டர் முரளி அந்த கணவனை காப்பாத்திட்டு, சீதா உன் கணவனை காப்பாத்திட்டேன், உனக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்திட்டேன்னு சொல்லிட்டு மயங்கி விழற அந்த சீன், அப்பா இப்போ நினைச்சாலும் சிலிர்க்க வைக்கும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இது வெறும் பாட்டு வரி இல்ல, வாழ்க்கையோட தத்துவம். இந்த படம் சொல்ல வர்ற மெசேஜும் இதுதான். இழப்புகளை ஏத்துக்கிட்டு மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு அமைதி இருக்கு. அதுதான் உண்மையான காதல். 2026ல இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தை ஒரு தடவை பாருங்க. அட்லீஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் காட்சியையாவது யூடியூப்ல தேடி பாருங்க. அப்போ புரியும் ஏன் 60 வருஷம் ஆகியும் இந்த படத்தை நாம கொண்டாடுறோம்னு. பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ் இல்ல, சண்டை காட்சிகள் இல்ல, ஆனா ஒரு ஆழமான கதை இருந்தா போதும், அது காலத்துக்கும் அழியாதுங்கிறதுக்கு இந்த படமே சாட்சி. சீதா முரளி காதல் ஒரு வரலாற்று பதிவு. இத பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.